அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி சீமானவர்களுக்கு தற்போது எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருடைய அரசியல் புரிதல் அப்படின்றது அதிக அளவுல மாறி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம அனைவருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஒண்ணு, ஆனா நடந்த ஒரு விஷயம் ஒண்ணு அப்படின்னும் போது நம்ம எல்லாருடைய ப்ரெடிக்ஷனுமே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருடைய குமுறலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் திராவிட கட்சிகளுக்கு எதிராக சீமானவர்கள் செயல்பட்டாலும் நிச்சயமாக திராவிடம் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில யாருமே எதிர்பாராத விதமாக விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சதும் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸை ஓட்டு போட வச்சது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் புரட்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தினால பெரிதளவுல சீமானவர்கள் மனம் உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 8% வாக்கு வங்கியில இருந்து அதற்கு அடுத்தபடியாக 4% சென்ற ஒரு காரணத்தினாலையும் ஒரு திரை கவர்ச்சி அப்படின்றது நம்மளுடைய அரசியலையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்ற காரணத்தினாலையும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய ஒரு பெரிய இழப்பாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. செய்தியாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய சீமானவர்கள் தற்போது சத்தமே இல்லாம வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஊடகங்களுக்கு தீனியே இல்லாம போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாக தான் விஜய் வந்துட்டாரு, விஜய் சாப்பிட்டு இருக்காரு, விஜய் அவர்கள் கார்ல போறாரு அப்படின்னு சம்பந்தம் இல்லாத நியூஸை தற்போது போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பின்னணியில ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு காரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் எந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் தராம இருக்கிறதும் எந்த ஒரு செயலியும் முன்னெடுக்காம இருக்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விறுவிறுப்பு இல்லாம முழுக்க விஜய் மட்டுமே சுத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பல பேர் ரொம்பவே கவலையில இருந்த சூழல்ல தான் தற்போது அம்பாசமுத்திரத்துல சீமானவர்கள் வேட்பாளராக நிக்க போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருந்ததிலிருந்தே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த முறையாவது அண்ணன் சீமானவர்களையாச்சும் நம்ம சட்டசபைக்குள்ள போக வைக்கணும் அப்படின்னு அயராது பாடுபட போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதன் விஜயோடைய அலை எந்த அளவுக்கு வீரியமாக இருந்துச்சோ அதை வீழ்த்துற அளவுக்கு நம்மளும் மாறணும் அப்படின்ற காரணத்தினால தான் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ், யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் அனைவருமே வர வச்சு சீமானவர்கள் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் சீமானவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஒன்றியத்திலிருந்து சீமானவர்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் விழுந்திருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வச்சதுல இருந்தே பாஜக பாத்தீங்கன்னா விஜய் மேலையும் காங்கிரஸ் மேலையும் ஒரு பெரிய கோபத்தில் இருக்காங்க அப்படின்னும் காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு இந்த முறை நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம், சீமானுடைய வேலையை நம்ம சரியாக செய்ய விட்டாலே போதும் அப்படின்னு மோடி அவர்கள் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னும் கடந்த காலங்களில் மோடியோடைய அரசு நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு அடக்கி ஒடுக்குனாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா காங்கிரஸை வீழ்த்துவதற்காகவும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அலையை ஒழிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலையும் மோடியுடைய அரசாங்கம் சத்தமே இல்லாம சீமானவர்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்தது இல்லாம நீங்க உங்க வேலையை தாராளமாக பார்க்கலாம், என்ன லெவலுக்கு வேணா இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பலமாக தான் பார்க்கப்படுது. என்னதான் பாஜக தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய சப்போர்ட் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சீமானவர்கள் சத்தமே இல்லாம இன்னும் நிறைய வேலைகளை பண்ண போறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.